உலகெங்கும் வாழும் அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அருளின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் அருள், அரக்கோணத்திலிருந்து. ஜூபிட்டர் ஆஸ்ட்ரோ விஷன் சார்பாக அனைத்து நேயர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பிதான் இந்த பதிவு. இதனுடைய 2024 ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டுல தமிழ் ஆண்டு வந்து சோபகிருது வருடம் நடந்துகிட்டு இருக்கு. குரோதி வருடம் தொடங்க போகுது. பஞ்சாங்க ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் சில சாதகமற்ற ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்ற காரணங்களால தான் நேற்று கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரநாதரை போயிட்டு வணங்கிட்டு, செவ்வாய் பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செஞ்சுட்டு, ராமேஸ்வரம் போயிட்டு ராமநாதரையும் வணங்கிட்டு நேற்று வந்திருக்கேன். நேற்று பதிவு போட முடியல, அதனால இன்னைக்கு நாங்கள் செய்கிறோம். சரி, இப்போ பதிவுக்கு போவோம். ஒரு ஜோதிட ரீதியாக நம்மளுடைய ஜாதகங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சில தடைகள், தாமதங்கள், சில தோஷங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு சில பாதிப்புகள் ஏற்படுத்தும். இந்த தோஷனுடைய பாதிப்புகளால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தோஷங்கள் நிவர்த்தி செய்வதற்கு ஒரு புண்ணிய ஒரு ஸ்தலம் ஒன்று இருக்கு. அதுதான் ராமேஸ்வரம். ஓகேங்களா? ராமேஸ்வரம் அப்படின்னு சொன்னாவே ராமர் நமக்கு அதிகப்படி ஞாபகம் வரும். அந்த ராமர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ராவணனை கொன்றதன் காரணமாக அவருக்கு ஏற்பட்ட பிரம்மத்தி தோஷத்தை அவருக்கு நிவர்த்தி செய்யணும் அப்படின்றதுக்காக சிவபெருமான அங்க வணங்கி இந்த தோஷத்திலிருந்து அவர் இப்ப நிவர்த்தி பெற்றார் அப்படின்றதுக்காகத்தான் அந்த ராமபிரானுக்கே அந்த தோஷ நிவர்த்தி ஏற்பட்டக்கூடிய ஒரு ஸ்தலத்துல நாமும் அங்க போயிட்டு வணங்கும் பொழுது நம்முடைய தோஷங்களை தவிடுபொடி ஆகும் அப்படின்றது நம்பிக்கை. இது ஒரு பக்கம் ஐதீகம் இருந்தால் கூட நான் ஒரு ஒரு குறைந்தது 10 வருஷமா இந்த ராமேஸ்வரத்திற்கு கூட எனக்கு கொஞ்சம் அதிகப்படியான கொஞ்சம் தொடர்பு இருக்கு. அந்த ராமேஸ்வரம் நமக்கு எப்பெல்லாம் மன கஷ்டம் இருக்கோ, நமக்கு எப்பெல்லாம் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, அங்க போகும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தவிடு பொடி ஆகிடும். இது நான் எனக்கு மட்டுமே இல்லை, நான் இதுவரையும் அனுப்பிய அனைத்து நேயர்களுக்குமே இது சக்சஸ் ரேஷியோ இஸ் 95. அதனாலதான் இந்த ஆண்டின் தொடக்கத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு பதிவு, உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த ஒரு பதிவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த பதிவு நான் பதிவு செய்யறேன். அப்போ ராமேஸ்வரம் அப்படின்னு சொன்னா ராமபிரானுடைய தோஷ நிவர்த்தி. நீங்க எந்த கோயிலுக்காவது போங்க, அந்த கோயிலுடைய வரலாறு என்ன, இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன, எப்படி நம்ம வழிபடணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு அந்த கோயில்ல போயிட்டு அந்த இருக்கக்கூடிய சுவாமியை வணங்குறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு முழு பலனை கொடுக்குங்க. இப்போ அதனுடைய ரீதியாக ராமேஸ்வரம் போயிட்டு அதனுடைய கோயில் எப்படி நீங்க பாத்தீங்கன்னா சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு. ராமேஸ்வரம் நேரா போயிட்டு அக்னி தீர்த்தத்துல போயிட்டு, அக்னி தீர்த்தம் அப்படின்றது ஒன்றும் கிடையாதுங்க, கடல் தான். அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கடல் அக்னி தீர்த்தம் சொல்லிட்டு ஒரு மண்டபம் இருக்கும். அதுல போயிட்டு அந்த கடல்ல போயிட்டு நீங்க குளிக்கும் பொழுது உங்க தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். இப்ப சாதாரணமா நம்மளுடைய அசுப செயலுக்கு ஒரு சுடுகாடு வரையும் போயிட்டு வரணும்னு நினைச்சிங்களேன். இப்போ நம்ம என்ன செய்யறோம், வீட்டுல தண்ணியை வெளியே வச்சு நம்ம தண்ணியை குளியல் போடுறோமா இல்லைங்களா? காரணம் என்ன? தண்ணீர்ன்றது சந்திரன். எப்பவுமே நீங்க அசுப செயலுக்கு போயிட்டு வரும்போது அந்த தண்ணியில கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு போட்டு அதனுடைய தண்ணி தொளிச்சுங்க. தண்ணி குளிச்சு கால் கழுவிட்டு நீங்க வீட்டுக்குள்ள போகும்பொழுது அந்த தோஷ நிவர்த்தி ஆகும். அப்போ சுடுகாடு அப்படின்றது குறிக்கக்கூடிய அதனுடைய செயல் பாத்தீங்கன்னா சனி பகவானையும் கேது பகவானையும் குறிக்கும். அப்போ அந்த தோஷம் நம்ம அந்த சனி பகவானையும் கேது பகவானையும் நம்ம வீட்டுக்கு வெளியே விட்டுட்டு வரணுன்ற காரணங்களால தான் தண்ணியை குளிச்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ள உள்ள வருவோம், தண்ணியை தொளிச்சுட்டு வெளியே வருவோம். இதே மாதிரி தான் நம்ம கடல்ல போயிட்டு அந்த குளிக்கும் பொழுது அங்க சந்திரன் முழுக்க இருக்கார். ஓகேங்களா? நம்முடைய பாவங்கள் அனைத்துமே நீங்கும். அப்படிப்பட்டவருடைய ஸ்தலம் தான் ராமேஸ்வரம். அந்த ராமேஸ்வரத்துல அக்னி தீர்த்தம் அப்படின்னு சொல்றது கடல். அந்த ராமேஸ்வரம் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கடல், அங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளேஸ் இருக்கு அக்னி தீர்த்தம் சொல்றது. அந்த அக்னி தீர்த்தத்துல நீங்க போய் குளிச்சுட்டு ஓகேங்களா, நீங்க குளிச்சுட்டு ஈர துணியோட கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கோயிலுக்கு உள்ளேயும் 22 தீர்த்த தலங்கள் இருக்குங்க. அந்த 22 தீர்த்த தலங்களையும் அந்த கோயில் நிர்வாகம், அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஒவ்வொரு ஆளு மேல தண்ணி தொளிப்பாங்க, தண்ணி ஊத்துவாங்க. அப்போ நீங்க என்ன பண்றீங்க, அந்த ஊத்தும் பொழுது ஒவ்வொருடைய அந்த தீர்த்த தலத்துக்கூடிய அந்த கிணற்றுலையும் கொஞ்சமா டேஸ்ட் பண்ணுங்களேன். அந்த தண்ணி கொஞ்சமா போகணும். அப்படி போகும் பொழுது அதுல
அங்கே வந்து 22 தீர்த்தத்தில் இதில் வந்து பிரம்மத்தி தீர்த்தம், அதில் கங்கா தீர்த்தம், அதுக்கப்புறம் யமுனா தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம் அப்படின்னு சொல்லி 22 தீர்த்தங்கள் இருக்கு. அப்போ 22 தீர்த்த கிணறுகளை நீங்கள் குளிக்கும் பொழுது ஒவ்வொரு தோஷம் நிவர்த்தி ஆகிடும். நாங்கள் கண் கூட இதை வந்து பார்த்த உண்மை. ஓகேங்களா? அப்போ இந்த பிரம்மதி தோஷத்தை அந்த பிரம்மதி தீர்த்தத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி தலைமையில் ஊற்றும் பொழுதே உங்களுக்கு பிரம்மதி தோஷம் நிவர்த்தி ஆகும். இந்த பிரம்மதி தோஷம் அப்படின்றது வந்து குருவும் சனியும் ஒரு ஜாதகத்தினவி இருந்தால் இந்த தோஷம் அது வந்து அனைத்து செயல்களையுமே தடை தாமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தோஷம். அதே மாதிரி வந்து நீங்க வந்து கங்கா தீர்த்தத்தில் குளிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்க பாவங்கள் தவிடுபொடி ஆகும். நீங்க வந்து யமுனா தீர்த்தத்தில் குளிக்கும் பொழுது பதவி உயர்வு வரும் உங்களுக்கு. சரஸ்வதி தீர்த்தத்தில் குளிக்கும் பொழுது கல்வி தடைகள் தாமதம் அகன்றடும். இப்போ ஒவ்வொரு தீர்த்தத்திலையும் நீங்க குளிக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்கள் நிவர்த்தி பெறும். அப்படி அனைத்து அந்த 22 தீர்த்தங்களை நீங்க குளிச்சுட்டு ஈர துணிகள்லாம் நீங்க வந்து நீங்க சேஞ்சஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் ராமநாத சுவாமியை வந்து போயிட்டு அதனுடைய உங்களுடைய பிரார்த்தனைகளை வேண்டுதலையே மனம் உருகி அந்த சிவபெருமானை வேண்டும் பொழுது உங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும். தோஷ நிவர்த்தி பெற்று இதனுடைய ராமேஸ்வரம் அப்படின்ட்டு வந்து இந்த 12 ஜோதிர்லிங்கத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அந்த ஜோதிட ஸ்தலம். ஓகேங்களா? காசி ராமேஸ்வரம் சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போட வட இந்தியர்கள் காசிக்கு போயிட்டு ராமேஸ்வரம் வராமல் அவங்க அது கம்ப்ளீட் பண்ணாமல் பண்ண மாட்டாங்க. அப்போது இது தெரியாதவர்களுக்கு மட்டும்தான் இது இந்த மாதிரி ஒரு ஒரு பதிவு மேக்சிமம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். 51 சக்தி பீடங்களில் அந்த திருத்தலமும் ஒன்று. பர்வதினி அம்மா ஓகே தாயார் இருக்காங்க. அந்த தாயாரையும் நீங்கள் போயிட்டு வணங்கிட்டு நீங்கள் முழு மனதோடு வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய மாற்றங்கள் மட்டும் எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. நான் கண்ட உண்மை இது. நான் இந்த பதிவு என்னுடைய சேனல் வழியா ஏன் முதல் பதிவாக செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஜூபிட்டர் ஆஸ்ட்ரோவிஷன் நேயர்களுக்கு வந்து அவருடைய அற்புதமான ஒரு தகவலை கொடுக்கணும் அப்படின்றவருடைய முக்கியமான அவருடைய அந்த காரணத்துக்காக தான் இந்த பதிவு நான் வந்து பதிவு செய்கிறேன். ஓகேங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களுடைய ஜோதிட நண்பன் அருள். நன்றி, வணக்கம்.